எல்லாம் சரகுலே தாங்கிறான், சரகு போட்டே தாங்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2-3 முறை போய்க்கிறாரு, 2-3 முறை எப்படி தாங்கிறான்? சரகு போட்டு தாங்கிறான். அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா ஸ்தோத்திரம், இவ்வளோ போராடி ஸ்தோத்திரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, போய் ஒரு நடமானம் டாஸ்மார்க்கை பண்ணிட்டுக்கிறியம்மா. ஆமே, இவ்வளோ போராடி பண்ணதுக்கு ஒரு நல்ல பையனா இருந்தா பரவாயில்ல, ஸ்தோத்திரம் இவ்வளோ போராடி கல்யாணம் பண்ணி ஸ்தோத்திரம் யாரை பண்ணிக்கிற? நடமாறும் டாஸ்மார்க் ஆகிறான். அவன் எப்போ பார்த்தாலும் சரக்கு அடிச்சுக்கிறான். ஸ்தோத்திரம், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறியம்மா அப்படின்னு ஒன்று. ஸ்தோத்திரம், இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு எப்படியோ எனக்கு அவர் நல்லா இருக்கிறாரு. என்ன சொல்லுது? யாருக்கு எப்படியோ எனக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? ஸ்தோத்திரம், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். ஆமேன். இது சாபம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இங்க எதுக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறீங்க? எங்க வீட்டுக்காரே விண்ணா போட்டேங்க, நான் அவரை தான் லவ் பண்ணுவேன், அவர் எக்கன்னா கெட்டு போட்டோம், நான் அவரை தாங்க பற்றி இருப்பேன்னா அது சாபம். ஸ்தோத்திரம், இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சாபத்துல இருக்கிறீங்களா பாருங்க. மோசமான ஸ்தோத்திரம். வீட்டுக்கார நீ நேசிக்கணும்னு பைபிள் சொல்லல. அவர் உன்னிடத்துல அன்பு செலுத்தினா நீ அவரிடத்துல அன்பு செலுத்தலாம். அவர் வேற எங்கேயும் அன்பு செலுத்தும் போது நீ இப்ப அவரிடத்துல அன்பு செலுத்தணும்ன்ற அவசியம். அப்படி செலுத்தினா சாபம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த பகுதி சொல்லுது, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அவன் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவான். உங்க வீட்டுக்காரன் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் சொன்னாதான் நீ எழுந்துக்கணும், அவன் சொன்னாதான் நடக்கணும், அவன் சொன்னாதான் போகணும், அவன் சொன்னாதான் வரணும்னா இது சாபம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். சாபம் இன்றைக்கு சபைகளிலே விசுவாச குடும்பங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா கலாத்தியர் 3:13 சொல்லுது, அவர் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லுது. அவர் மீட்டு கொண்டாரே. சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதா? ஸ்தோத்திரம். சாபத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாபத்தின் விளைவுதான் வியாதி, சாபத்தின் விளைவுதான் மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்னு சொன்னார் இல்லையா? சரீரம் மண்ணா இருக்கிறபடினாலே மண்ணுக்கு திருப்புவதற்காக தான் வியாதியை கொடுக்கிறார். 40 வயசுல கொடுத்து கிராஜுவலா அப்படியே கொண்டு போய் 60-65 வயசுல போட்டுருவார் மொத்தமா. ஒரு சில ஆளுக்கு 65 வயசுல தான் டகால்னு ஹார்ட் அட்டாக்ல போடுவார். இந்த வியாதிகள் எல்லாமே சாபத்தின் விளைவு. நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்ன கோபமான வார்த்தையின் விளைவுதான் இந்த சாபம், வியாதி எல்லாமே. ஸ்தோத்திரம். அப்ப அந்த சாபத்தை முறியடிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். வார்த்தையினால் வருவது சாபம். வார்த்தையினால தான் என்ன பண்ண முடியும்? விடுதலை பெற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. முள்ளால தானே எடுக்க முடியும். கோபமான வார்த்தை தான் சாபம்.